வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பவர் சப்ளை எல்இடி டிவியில் வரக்கூடிய பவர் சப்ளை. இது 24 இன்ச் டிவி. இந்த டிவியில் பவர் சப்ளை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்க சர்க்யூட்டை நீங்கள் ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தென் டார்க் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிரிண்ட் அவுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. A3 சைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இப்போ வீடியோ பார்த்தா கூட ஒரு சர்க்யூட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஆல்பம் மாதிரி ஒரு ஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வர வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுமோ அப்போல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நான் பார்த்துருக்க இந்த டிஜிட்டல் மீடியா ஒருவேளை டெலீட் ஆகிடலாம், வராமல் கூட போயிடலாம். நம்மகிட்ட இருக்கிற ஃபோனில் சேவ் பண்ணியிருக்கிற உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஃபால்ட் வரலாம். ஓகேவா? இந்த மாதிரி பல காரணங்களால் நம்ம எடுக்க முடியாது, போயிடும், பார்க்க முடியாமல் போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா, சிம்பிளாக ஒரு நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஏன் அப்படின்னு கேள்றேன் அப்படின்னா, இது வந்து ட்ரைனிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். வீடியோ பார்க்குறதுக்கெலாம் இல்லை. இது வந்து ட்ரைனிங். இது ட்ரைனிங்க்கு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணலாம். எந்த மாடல் வந்தாலும் அட்டன் பண்ணலாம். ஒவ்வொரு மாடல் பவர் சப்ளையும் டிஃப்ரெண்ட் மாடல் பவர் சப்ளையும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ சர்க்யூட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளூர் அடித்த மாதிரி இருக்கும். அதுதான் உனக்கு கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணியிருக்கேன். இப்போ சர்க்யூட்டில் பாருங்கள். இப்போ வந்து இது வந்து ஏசி இன்புட்டு, ஏசி இன் 2 பாயிண்ட் இருக்குது, ஃபேஸ் நியூட்ரல். இது வந்து இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது. சுவிட்ச் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கும், ஆன் ஆஃப் சுவிட்ச். அதுக்காக தான் இந்த சாக்கெட் கொடுத்துருக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பீஸ் 3.15 ஆம்ஸ் கிளாஸ் பீஸ் ஒன்று இருக்குது. தென் இந்த இடத்துல ஒரு என்டிசி இருக்குது. என்டிசிக்கு பிறகு இந்த இடத்துல ஃபேஸ் நியூட்ரலுக்கு பேரலெல்லாம் ஒரு வேரியஸ்டர் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்டிசினா என்ன, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இது ஒரு வேரியஸ்டர் அல்லது வெராக்டர் டயோடுன்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல இருக்குது. இந்த டயோடு எதுக்காக இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் அது ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான். இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னால் ஷார்ட் சர்க்யூட்டாக இது மாறும். ஷார்ட் சர்க்யூட்டாக மாறுறதுனால இந்த கிளாஸ் பீஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே, அந்த பர்பஸுக்காக தான் இந்த வேரியஸ்டர் இருக்குது. என்டிசி பற்றி சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்லியிருக்கேன். தென் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஏசி. அடுத்தபடியாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்டிவ் ஃபில்டர், லைன் ஃபில்டர் அப்படிங்கிற காயிலை தாண்டி தென் அதுக்கப்புறம் 2 கெப்பாசிட்டர் போட்டு சென்டர் பாயிண்ட் கிரவுண்ட் பண்ணியிருக்கு. இது RF பைபாஸ் கெப்பாசிட்டர். அதுக்கப்புறம் 4 ரெசன்ஸு ஃபேஸ் நூலுக்கு அக்ராஸாக இருக்குது. இந்த வேல்யூ வந்து 1 meg ரெசன்ஸ் இருக்குது. இது வந்து 230 வோல்ட்டுடைய ஸ்டெபிலிட்டிக்காக வச்சுருக்கு. தென் அதுக்கப்புறம் ஒரு RF பைபாஸ் கெப்பாசிட்டர். அதாவது இந்த கெப்பாசிட்டர், இந்த ரெசிஸ்டர், இந்த கெப்பாசிட்டர் எல்லாமே RF பைபாஸ். தென் அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்டிவ் ஃபில்டர், தட் மீன்ஸ் லைன் ஃபில்டர் இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையரில் ஒரு 4 டயோடு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 2 கேத்தோடு சேர்கிற இடம் பாசிட்டிவ், 2 ஏனோடு சேர்கிற இடம் நெகட்டிவ். சேசிஸ் கிரவுண்டில் கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் பவர் சப்ளை கிரவுண்ட். இப்போ இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, அந்த கெப்பாசிட்டரில் எவ்வளோ வோல்ட் வரும், 250லேருந்து 350 வோல்ட் டிசி வரும். S.M.P.S பவர் சப்ளை அப்படின்னா என்னது, ஃபஸ்ட்டு 230 வோல்ட் ஏசி 250லேருந்து 350 வோல்ட் டிசியாக மாறும். தென் அதுக்கு பிறகு என்ன பண்ணோம், இந்த டிசியை நாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்து SM டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி கொடுக்குறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சுவிட்சிங் ஆகணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரைமரி, செகண்டரி, ஃப்ளைபேக் வைண்டிங் எல்லா வைண்டிங்குமே டபுள் காயில் மாதிரி போட்டிருக்கோம். அதாவது ஒரு வைண்டிங் அப்படின்னா அதே மாதிரி பேரலெல்லாம் ஒரு வைண்டிங் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய எஃபிஷியன்சி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த SM டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆகாது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி சுவிட்சிங் ஆகிறத பொறுத்து தான் இந்த ஒட்டுமொத்த சர்க்யூட்டுமே ஆப்ரேட் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இப்போ 230 வோல்ட் ஏசி இப்போ இந்த சர்க்யூட்டுக்குள்ளே வருது இல்லையா, வந்து இந்த இடத்துல என்ன இருக்கும், உங்களுக்கு டிசியாக மாறும்.
அன்ரெகுலேட்டட் டிசியாக தான் இருக்கும். அது என்ன பண்ணுது, இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரிக்கு உள்ளே போகுது. பிரைமரிக்குள்ளே போய் நேராக இங்கே சுவிட்சிங் டிவைஸ் இங்கே கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு மாஸ்பெட் இருக்குது. ஏற்கனவே ஃபெட்டு பற்றி நடத்தியிருக்கேன். மாஸ்பெட்டை பற்றி டீட்டெயில்ஸு, மாஸ்பெட் எப்படி செக் பண்ணுறது, அனலாக் மீட்டர்லையும் சரி டிஜிட்டல் மீட்டர்லையும் சரி எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்ஸில் வீடியோலாம் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த கேட் தான் வந்து சுவிட்சிங் டிவைஸ். இந்த பிரைமரி துடிச்சதுன்னா செகண்டரியில் வோல்ட் வரும். அப்போ ஒரு சுவிட்சை ஆன் பண்ணோன்னே எஸ்எம்எஸில் அவுட்புட் வரல அப்படின்னா உடனே எங்கே பார்க்கணும் ஃபஸ்ட்டு போல் எஸ்எம்பிஎஸ்னுடைய நோக்கம் என்ன? எந்த பவர் சப்ளையாக இருந்தாலும் எல்லா டிவிலையும் பவர் சப்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு 12 வோல்ட் டிசி வெளியே வரணும், 24 வோல்ட் டிசி வரணும். சில மாடலில் 32 வோல்ட் டிசி, சில மாடலில் 5 வோல்ட் டிசி, சில மாடலில் 3.3 வோல்ட் டிசி, இதெல்லாம் வெளியே வரணும் எஸ்எம்பிஎஸ்லேருந்து. குறிப்பாக எஸ்எம்பிஎஸில் ஃபஸ்ட்டு வெளியே வர்ற வோல்ட் எதுன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட் பை வோல்ட். அதாவது இந்த பவர் சப்ளைலேருந்து வரக்கூடிய ஒரு 5 வோல்ட்டு அல்லது 12 வோல்ட் 5 வோல்ட்டை ரெகுலேட் ஆகி அவுட்புட் எடுத்திருப்பாங்க. அந்த வோல்ட் நேரம் எங்கே போகணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வோல்ட் வந்து மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் ஒன்று இருக்கும், மைக்ரோ ப்ராசர், அதுக்கு போகணும். 3.3 வோல்ட்டாக மாறி போகணும். அந்த வோல்ட்டு போனதுக்கப்புறம் தான் அந்த மைக்ரோ ப்ராசருக்கு 1.2 வோல்ட் கிடச்சது பிறகு பயாஸ் சிப்பு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரேம் ரெகுலேட்டருக்கு போகிற வோல்ட்டு கிடச்சதுக்கப்புறம் தான் ஒன்றா உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் பல்ஸ் வரும், ஸ்டாண்ட் பை பல்ஸ். அந்த பல்ஸ் வந்தால் மட்டும்தான் பவர் சப்ளையிலிருந்து 12 வோல்ட் டிசி ஆர் 24 வோல்ட் டிசி வெளியே வரும். இது எல்லா செட்லேயும் இருக்கக்கூடியது. வாய்ப்பு இருக்கும்போது இன்னொரு பவர் சப்ளை வரும்போது அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிரைமரிக்கு வந்துடும். இந்த பிரைமரிக்கு வந்தோடனே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சுவிட்சிங் ஆகும். உடனே சுவிட்சிங் ஆகுமானா ஆகாது. அதுக்கு சுவிட்சிங் டிவைஸ் ஒரு கேட் கொடுத்துருக்கு. இந்த கேட்டுக்கு பல்ஸ் வரணும். இந்த கேட் பல்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால், 230 வோல்ட் ஏசி வருது இல்லையா, இந்த பாத்திலிருந்து 1 2 3 இந்த ரெசன்ஸ் இருக்குது. இந்த ரெசன்ஸ் மூலிமா 3 ரெசன்ஸ் மூலிமா ட்ராப் ஆகி தென் இந்த ஐசியுடைய விடிடினா சப்ளை வோல்ட், சப்ளை வரக்கூடிய இடம், அல்லது விசிசி, இந்த இடத்துல வோல்ட் வரும். இந்த சர்க்யூட் பார்த்திங்கன்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். டபுள் கலரில் வந்திருக்கு, ப்ளூ ப்ளஸ் ரெட் மென்ஷன் பண்ணி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் சர்க்யூட்டை பார்த்துக்க முடியும். ஓகேவா? இப்போது இந்த ஐசி இருக்குது. இந்த ஐசி வந்து 6 பின்னு சிப்பு, எஸ்எம்டி சிப்பு. ஓகேவா? இதுதான் வந்து ஆசிலேட்டர் கம் டிரைவர். இந்த ஐசியிலிருந்து 6 பின்லேருந்து உங்களுக்கு அவுட்புட் நேராக பல்ஸ் வந்து நேராக இங்கே ஒரு டிரான்சிஸ்டருக்கு வருது. இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து தென் அதுக்கப்புறம் ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர் இந்த டிரான்சிஸ்டருக்கு வருது. இந்த டிரான்சிஸ்டர் என்ன பர்பஸ்க்காக இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த சுவிட்சிங் டிவைஸ் ஒரு பெர்ஃபெக்டாக சுவிட்சிங் ஆகணுங்கிறதுக்காக, அந்த பல்ஸ் வித் மாடுலேட்டர் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கு. இந்த டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்சிங் டிவைஸ் இருக்கு இல்லையா, மாஸ்பெட்னுடைய ட்ரைனுக்கு ஃபஸ்ட்டு சப்ளை வோல்ட் வந்துடும். 250லேருந்து 350 வோல்ட் டிசி வந்துடும். சோர்ஸ் வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்கு. இந்த நெகட்டிவில் பார்த்திங்கன்னா 4 ரெசன்ஸ் இருக்குது, லோ வேல்யூ ரெசன்ஸ் எல்லாமே. இந்த ரெசன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா இந்த டிரான்சிஸ்டருடைய சுவிட்சிங்கை சேஞ்ச் பண்ணலாம். இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்சிங்கை சேஞ்ச் பண்ண மூலிமா அவுட்புட் வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பட்சத்தில், ஒருவேளை அடிக்கடி இந்த அவுட்புட் டிவைஸ் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் மட்டும் இது பண்ணுங்கள். இது கரண்ட் லிமிட்டிங்காக கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி, அதாவது சோர்ஸ் டைரெக்டாக நெகட்டிவுக்கு வராமல் கொடுத்துருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு ஒன்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி சுவிட்சிங் ஆன உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, எல்லா செகண்டரிலையும் வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். உதாரணமாக இந்த செகண்டில் ப்ரொடியூஸ் ஆகிற ஏசி 2 டயோடு இருக்குது. இது பேரலாக இருக்கும், ஒரே பேக்கேஜாக இருக்கும், 3 பின் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் டிசி ஆகி ஃபில்டர் ஆகி இந்த இடத்துல அவுட்புட் வோல்ட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? இந்த இடத்துல வரக்கூடிய அவுட்புட் வோல்ட்டு ஒரு 12 வோல்ட் டிசி, இது 24 வோல்ட் டிசி, இதில் வெளியே வந்துடும். ஓகே, இது வந்து 12 வோல்ட்டு, இது 24 வோல்ட்டு.
அப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி சுவிட்சிங் ஆனால் மட்டும்தான் இந்த வோல்ட்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃப்ளைபேக் வைண்டிங்கில் சுவிட்சிங் ஆகிற ஏசி இந்த டயடு மூலிமா டிசியாக மாறுது. இந்த டயடு மூலம் டிசியாக மாறி இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஜினாரில் கண்ட்ரோல் ஆகி ஃபில்டர் ஆகி தென் இந்த ஆசிலேட்டர் கம் டிரைவர் இருக்கு இல்லையா, பல்ஸ் வித் மாடுலேட்டர்னுடைய விடிடி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வருது. அதாவது இந்த டிரான்சிஸ்டருடைய வோல்ட் எங்கேருந்து வருது, ஃபஸ்ட்டு ஏசியில் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த 6வது பின்னிலேருந்து ஆசிலேட்டிங் பல்ஸ் வந்து நேராக சுவிட்சிங் டிவைஸான இந்த கேட்டுக்கு வரும். கேட்டுக்கு வந்தோடனே இந்த மாஸ்பெட் ஒர்க் பண்ணும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ப்ரைமரியில் இருக்கக்கூடிய பேரலில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு டயோடு இருக்குது. இது செல்ஃப் எக்ஸாக்ட்லி ஆசிலேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ப்ரைமரியில் ஒரு துடித்த உடனே அது கண்டினியூ ஆகும் அந்த ப்ராசஸ். ஓகே, எனிகோ இந்த செகண்டரி வோல்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஏசி இந்த டயடு மூலியம் டிசி ஆகி ஜீனரில் கண்ட்ரோல் ஆகி ரெகுலேட் ஆகி ஃபில்டர் ஆகி இந்த வோல்ட்டு பிடிடிக்கு வரும். அப்போ எப்படி புரியுது, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ட்ரிகர் ஆகிறதுக்கு இங்கே ஒரு வோல்ட் வரும். தென் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் பண்ணி அதன் மூலிமா இந்த வோல்ட் இங்கே வெளியே வரும். இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகும்போது இங்கே அவுட்புட் ஸ்டெபிலிட்டியாக வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்சிஸ்டர் எங்கே இருக்குன்னா சோர்ஸுக்கும் கேட்டுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ ஏதாவது பல்ஸ் வித்தில் ஏதாவது எக்ஸஸாக ஏதாவது ஆசிலேட் ஆனால் கூட இது என்ன பண்ணிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அந்த பர்பஸுக்காக இது கொடுத்துருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், 230 வோல்ட் ஏசி டிசியாக மாறி SM டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி வழியாக சுவிட்சிங் டிவைஸினுடைய கலெக்டருக்கு வரும். கலெக்டருக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்க காமன்ஸ் எல்லாமே ஓகே. சப்போஸ் உங்களுக்கு டெட்டுன்னு வந்தால் என்னென்ன பார்க்கணும், எந்த எஸ்எம்பிஎஸ்ஸாக இருந்தாலும் இப்படி தான் பார்க்கணும். அப்போ இந்த சுவிட்சிங் டிவைஸ் இந்த மாஸ்பெட்னுடைய கேட்டுக்கு ட்ரிகரிங் பல்ஸ் வரணும். இதுக்கு ட்ரிகரிங் பல்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஆசிலேட்டர் கம் டிரைவர் ஐசி அவுட்புட் வரணும். இந்த ஐசிக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னா இந்த ஐசிக்கு சப்ளை வரணும். இந்த ஐசிக்கு சப்ளை வர்றதுக்காக ஏசியிலிருந்து 3 ரெசிஸ்டன்ஸ் மூலிமா ட்ராப் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரிகரிங் வோல்ட் வரும். அதுக்கு பேர் வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறோம். உள்ளே வந்த அடுத்த நிமிஷமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சுவிட்சிங் ஆயிரும். செகண்டரி வைண்டிங்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஏசி டிசியாக மாறி மறுபடியும் இந்த பின்னுக்கு வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் கன்னியாகும். இப்போ இந்த ப்ராசஸில் ஏதாவது ஒரு பிரேக் இருந்தால் இந்த 3 ரெசிஸ்டன்ஸில் ஏதாவது ஒன்று ஓப்பன் ஆனால் செட்டு டெட். ஏன்னா இந்த ஐசிக்கு சப்ளை வராது, பல்ஸ் வெளியே வராது. ஆன் பண்ண அடுத்த செகண்டே ஃபீட்பேக் வோல்டேஜ் இதுக்கு வரணும், டிசி வோல்ட் வரணும். ஒருவேளை இந்த வோல்ட் வரலினாலும் செட்டு டெட்டு. அப்போ அந்த பர்பஸில் என்னென்னா மல்டிமீட்டரில் சுவிட்சிங் டிவைஸான இந்த மாஸ்பேட்டினுடைய கலெக்டில் வோல்ட் வரும், ஆனால் செட்டு ஆன் ஆகாது. அப்படின்னா பேஸ் ட்ரிகரிங் ஒர்க் பண்ணலை. ஸோ எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுது. அப்போது இந்த சிப்பு ஃபெயிலியர் ஆனவோ, இதுக்கு வோல்ட் வரலினாவோ, இல்லை இந்த டிரான்சிஸ்டர் ஷார்ட் சர்க்யூட் லீக் ஓப்பன் ஆனாவோ அவுட்புட் வராது. இந்த அவுட்புட் தான் வெளியே வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வெளியே வருது. ஓகே, இந்த வெளியில் வர அவுட்புட் போர்ஷன்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு ஆப்டோ கப்ளர் இருக்குது. ஆப்டோ கப்ளர், ஆப்டோ ஐசோலேட்டர், இப்படி எது வேணால் சொல்லலாம். ஓகேவா, போட்டோ கப்ளர்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கும். ஏற்கனவே ஆப்டோ கப்ளரில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். உள்ளுக்குள்ளே ஒரு எல்இடி இருக்கும், ப்ளஸ் ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும். இந்த எல்இடி ஒர்க் பண்ணிச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸ் பயாஸ் போட்டோ டிரான்சிஸ்டர்லவா கண்டக்ட் ஆகும். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகும். இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இந்த ஐசியினுடைய இந்த சிப்புடைய 2வது பின்னில் இருக்குது. இதில் ஃப்ளைபேக்னு போட்டிருக்கு. எஃப்பி அப்படின்னா ஃப்ளைபேக். ஸோ இந்த ஃப்ளைபேக் என்ன பண்ணும், இது வந்து அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் ஏதாவது அவுட்புட் ஓவராக எக்ஸஸாக வந்துச்சு அப்படின்னா இந்த டிவைஸை, இந்த சர்க்யூட்டை கட் ஆஃப் பண்ணுறதுக்காக, ஷட் டவுன் பண்ணுறதுக்காக இந்த ஆட்டோ கப்ளர் யூஸ் பண்ணுறோம், அல்லது ஆட்டோ கப்ளர் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த ஆட்டோ கப்ளர் மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 3 பின் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய TL431 ஏற்கனவே இந்த ஐசி பற்றி நான் சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள். இல்லைனாலும் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும். டிரான்சிஸ்டர் மாதிரி SMDலேயும் வந்திருக்கு. இது வந்து வோல்டேஜ் ரெஃபரன்ஸுக்காக இருக்குது. வோல்டேஜ் ரெஃபரன்ஸுக்கு பார் 12 வோல்ட் நார்மல் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த பாயிண்டில் அவுட்புட்டில் இருக்குது. 2 பின்னிலையுமே இருக்குது. லோடில் ஏதாவது வேரியேஷன் ஆச்சுன்னு சொன்னாலும் இந்த TL431 கண்டக்ட் ஆகும். கண்டக்ட் ஆச்சுன்னா இந்த எல்இடி வந்து நெகட்டிவ் கிடைக்கும். நெகட்டிவ் கிடைச்சா அது லைட் எரியும். லைட் எரிஞ்சிச்சுன்னா
இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆச்சுன்னா இந்த ஃப்ளைபேக் பல்ஸில் 2வது பின்னில் இருக்கிறது உங்களுக்கு 0 ஆயிரும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கட் ஆஃப் ஆயிரும். அப்போ ஒரு டெட்டுன்னு ஒரு செட்டு வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரியே முதல்ல இந்த இடத்துல அவுட்புட்டில் 12 வருதா, இந்த பாயிண்டில் 12 வருதா, சுவிட்சிங் டிவைஸினுடைய கலெக்டரில் 250 to 350 டிசி வருதா அப்படின்னு பார்த்தா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த எதுக்காக இந்த சர்க்யூட் ட்ரேசிங் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இனி வரக்கூடிய சர்க்யூட்லேயும் இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். பார்த்தா அந்த ஃபால்ட்டை கண்டிப்பாக ரெடி பண்ணிடலாம். சர்க்யூட்டை வச்சு முதல்ல ட்ரேஸ் பண்ணுங்கள். ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எல்லாத்துக்கும் இருக்குது, பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போது இந்த 12 வோல்ட் அவுட்புட் வருது இல்லையா, எப்படி ஒரு டிவி ஆன் ஆகுது, ஒரு டிவி எப்படி ஒர்க் பண்ணுது பாருங்கள். தனித்தனியாக சர்க்யூட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும், பிட்டாக தான் வரும். நாம் தான் அதில் ஒன்று பண்ணிக்கணும். பாருங்கள், இங்கே சர்க்யூட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 12 வோல்ட் நார்மல், இந்த இடத்துல ஒரு ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா, இந்த இடத்துல ஒரு சிப்பு ஐசி இருக்குது. இது வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி. இந்த ரெகுலேட்டர் ஐசினுடைய விஇன்னுங்கிற பாயிண்ட்டுக்கு வோல்ட், 5வது பின்னுக்கு வோல்ட் உள்ளே வருது. கொடுக்குற வோல்ட் வந்து 12 வோல்ட்டு. இதில் வந்து அடுத்து இஎன்னு போட்டிருக்கலையே, அது வந்து எனேபிள்னு பேர். இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலிமா இதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் வோல்ட் அல்லது ட்ரிகர் வோல்ட் கிடைக்கும். அப்போ தான் இந்த ஐசி ஒர்க் பண்ணும். இந்த ஐசி ஒர்க் பண்ணோன்னே 6வது பின்னிலேருந்து இந்த காயில் மூலிமா அவுட்புட்டுங்க வெளியே வருது. இதில் வெளியே வர்ற வோல்ட் வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் இந்த ஐசி. ஓகேவா? இப்போது இந்த அவுட்புட்டில் ஏதாவது வேரியேஷன் எப்போ மாறும் அப்படின்னா, லோடில் ஏதாவது வேரியேஷன் வந்துச்சுன்னா இந்த 5 வோல்ட் வேரியாக வாய்ப்பு இருக்குது. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஐசிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக எஃப்பி அப்படின்னா ஃப்ளைபேக் அப்படின்னு பின் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஃபீட்பேக் வோல்ட்டு இதுக்கு வரும். ஸோ இதன் மூலிமா இந்த ஐசி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். அதனால் அவுட்புட் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக 5 வோல்ட் வரும். ஓகேவா? இப்போ என்ன அடுத்தது, இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கு. இந்த டிரான்சிஸ்டர் வந்து அவுட்புட்டில் இந்த டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஆன் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கு. ஆன் ஆஃப்ங்கிறது இது எதை பொறுத்தது இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த டிரான்சிஸ்டருடைய கண்டக்ஷனை பொறுத்து இருக்குது. இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணலைன்னா இந்த இடத்துல இருக்கிற சப்ளை வோல்ட்டு 5 வோல்ட் அப்படியே நிற்கும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணுச்சுன்னா அந்த இடம் 0 வோல்ட்டாக மாறிடும். வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த டிரான்சிஸ்டர் ஓப்பன் க்ளோஸ் ஆகுது. இந்த டிரான்சிஸ்டர் ஓப்பன் க்ளோஸ் ஆகுறது எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த பேஸுக்கு கிடைக்கக்கூடிய வோல்ட்டை பொறுத்து இருக்குது. இந்த பேஸுக்கு வர்ற வோல்ட் எங்கேருந்து வருது, 3.3 வோல்ட் இருக்கு இல்லையா, ஸ்டாண்ட் பைன் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த வோல்ட்டு தான் மதர் போர்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வருது. மதர் போர்ட்லேருந்து இந்த வோல்ட் வந்துச்சுன்னா, இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆச்சுன்னா இந்த இடம் 0 வோல்ட் ஆகும். மதர் போர்ட்லேருந்து வோல்ட் வரல அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு வோல்ட்டு கிடைக்காதுன்னா அது ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆகும்போது 5 வோல்ட்டாக மாறும். ஆன் ஆகும்போது 0 வோல்ட், இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகும்போது 5 வோல்ட். இதுதான் என்ன பண்ணுது, உங்களுக்கு சர்க்யூட்டை ஒர்க் பண்ண வைக்கிது. இதுதான் இந்த சர்க்யூட். ஓகேவா? நீங்கள் ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு தென் சர்க்யூட்டை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கோர்வையாக நாம் சொல்ல வந்தது எல்லாமே புரியும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த சேனலுடைய நோக்கமே உங்களுக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதான். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். இதை வந்து பார்க்கக்கூடிய நியூ காமர்ஸ் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இது. இந்த பவர் சப்ளை வந்து உங்களுடைய சக ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், டெக்னீஷியனாக இருந்தால் அடுத்த டெக்னீஷியன்ஸ் இல்லை குரூப்ஸ் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? மேலும் இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தமான ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டுருக்கோம். இதன் மூலிமா எல்சிடி எல்இடி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, ஆம்பிளிஃபையர் ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்டர் ட்ரைனிங் இருக்குது, பார்ட் டைம் இருக்குது, ஃபுல் டைம் இருக்குது, வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் படிக்கனாலும் படிக்கலாம், இல்லை டைரெக்டாக நேரில் வந்து படிக்கனாலும் படிக்கலாம். ஒரு குவாலிட்டி ட்ரைனிங் இருக்கும் குறைஞ்ச பயிற்சி கட்டணத்தில். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?